இதில் அரசு என்ன செய்கிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸ்டாலின் அரசு அமைந்து செய்த ஒரு மிகப்பெரிய தவறு ஸ்ரீமதி விவகாரத்தில் அவர்கள் நடந்து கொண்டது. முதல் கோணல் முற்றும் கோணல் என்று சொல்வார்கள். அப்பொழுது டிஜிபியாக இருந்த சைலேந்திர பாபு நிர்வாகத்தின் மேல் எந்த தவறும் இல்லை என அவர் முன்மொழிந்து விட்டு சென்றார். அதை அவரது குருவான வால்டர் தேவாரம் பின்பு வந்து அந்த பள்ளிக்கு விசிட் செய்து வழிமொழிந்து விட்டு சென்றார். அதே பாதையில் காவல்துறை பயணித்தது. காவல்துறை தவறாக பயணிப்பதற்கு அப்பொழுது நடந்த கலவரம் என்கிற ஒரு சம்பவம் காரணமாகிவிட்டது. அன்று வேகமடைந்த சில இளைஞர்கள் செய்த சிறிய தவறு, அந்த கோபத்தின் வெளிப்பாடாக செய்த அந்த சிறிய தவறு ஒட்டுமொத்தமாக ஸ்ரீமதி எதற்காக இறந்தாள் என்பதையே கேள்விக்குறியாக்கிவிட்டது. அந்த கேள்விக்குறிகளை எல்லாம் தாங்கிக் கொண்டோம். எங்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல்களை எல்லாம் தாங்கிக் கொண்டோம். உயிர் போகும் அளவிற்கு எங்களை கடத்தி சென்று அடித்து கொலை செய்யும் அளவிற்கு அவர்கள் முன்வந்ததையும் தாங்கிக் கொண்டோம். அனைத்தையுமே நாங்கள் ஸ்ரீமதிக்காக நின்றவர்கள் தாங்கிக் கொண்டோம். என்றாவது நியாயம் கிடைக்கும் என்று பாப்பா மோகன் போன்றவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் முக்கியமான விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறது என்னவென்றால், முதல் கோணல் முற்றும் கோணல் என சைலேந்திர பாபு சொன்னதை ஏற்று காவல்துறை இதை தற்கொலை என்று, ஸ்ரீமதியின் மரணம் என்பது தற்கொலை என அவர்கள் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் தற்கொலை என்பதற்கான சாட்சி எங்கே? அவள் எங்கிருந்து வீழ்ந்தாள்? எப்படி வீழ்ந்தாள்? விழுந்த இடத்தில் ரத்தம் எங்கே? ஏன் அந்த இடத்தில் ரத்தம் இல்லை? ஏன் பள்ளி தாளாளர் முதலில் காவல்துறைக்கு புகார் சொல்லவில்லை? பள்ளி தாளாளர் ஸ்ரீமதியின் தாயார் புகார் சொல்கிறார். ஏன் பள்ளி தாளாளர் சொல்லவில்லை? பள்ளியில் அல்லவா அந்த பெண் இறந்தாள். பின் எப்படி இறந்தாள்? அவள் தற்கொலை செய்து கொண்டாள் என்பதற்கு ஆதாரமாக ஒரு கடிதத்தை காட்டினார்கள். அந்த கடிதத்தில் சம்பந்தப்பட்ட 2 வாத்தியார்கள் அவர்கள் குற்றமற்றவர்கள் என கோர்ட்டே விடுதலை செய்துவிட்டது. சார்ஜ் ஷீட்டில் அவர்கள் பெயர் இல்லை. நீங்கள் அவள் தற்கொலை செய்து கொண்டாள் என்பதற்கு ஆதாரமாக காட்டிய கடிதத்தின் அடிப்படையில் நடந்த புலன் விசாரணையில் தற்கொலை என்று சொல்கிறீர்கள். ஏன் அந்த ஆசிரியர்களை விடுவித்தீர்கள்? அப்பொழுது ஸ்ரீமதியின் தற்கொலைக்கு யார் தூண்டினார்? தற்கொலை என்றால் ஒரு காரணம் இருக்க வேண்டும், ஒரு காரியம் இருக்க வேண்டும். ஒருவர் பிறப்பு எவ்வளவு கடினமானதோ அதே போல இறப்பும் அந்த அளவு கடினமானது. அதைதான் இறப்பு வலி என்று சொல்வார்கள். இறப்பு ஒரு உயிர் உடம்பிலிருந்து செல்கிறது என்றால் அது எவ்வளவு கொடுமையை அனுபவித்திருக்க வேண்டும். அந்த கொடுமையை அனுபவித்த அந்த சின்னஞ்சிறு உயிர் மரணிப்பதற்கு யார் காரணம்? அது தற்கொலை என்றே வைத்துக் கொள்வோம். தற்கொலை என்றால் யார் தற்கொலை செய்ய தூண்டியது? எங்கிருந்து விழுந்தாள் அந்த பெண்? எங்கே அந்த இரத்தக்கரை? மாடிப்படி சுவர்களில் இருந்த இரத்தக்கரை ஸ்ரீமதியின் இரத்தக்கரையா இல்லையா? அன்று அவள் இறப்பதற்கு முன்பு ஒரு பார்ட்டி நடந்தது. அந்த பார்ட்டி என்ன ஆனது? பிரின்சிபல் அறையில் இருந்து ஆணுரைகள் கைப்பற்றப்பட்டது. அந்த ஆணுரைகள் எதற்காக, யாருக்காக வைக்கப்பட்டிருந்தன? பள்ளி நிர்வாகிகளின் மகன்களுடைய பங்கு என்ன? அவர்கள் இதில் பங்கு பெற்றார்களா இல்லையா? எதற்காக ஸ்ரீமதி தற்கொலை செய்து கொண்டார்? நாம் சொல்லக்கூடிய தேரி என்னவென்றால், ஸ்ரீமதியை இரையாக்க முயற்சித்தார்கள். யாரோ ஒரு விஐபி அந்த நேரத்தில் பள்ளிக்கு வந்திருக்கிறான். அந்த விஐபிக்கு ஸ்ரீமதியை இரையாக்க முற்பட்டிருக்கிறார்கள். ஸ்ரீமதி அவளது அம்மாவோடு சகோதரியை போல வளர்ந்த மகள் என்பதால் ஸ்ரீமதி இரையாக மறுத்துவிட்டால், இரையாக மறுத்ததனால் அடித்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நடந்தது. ஏனென்றால்
நக்கீரன் அந்த விஷயத்திற்குள் புகுந்து ஸ்ரீமதி இறப்பதற்கு சரியாக 1 மணி நேரம் முன்பு பாத்ரூமில் ஒரு பெண் துணி துவைத்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணுக்கு பின்னாடி போய் தண்ணீர் அடித்து விளையாடி இருக்கிறாள் ஸ்ரீமதி என்று அந்த பெண் கொடுத்த சாட்சியம் வீடியோ ரெக்கார்டாக நக்கீரன் பதிவு செய்து அதை நாங்கள் பாப்பா மோகனிடம் கொடுத்திருக்கிறோம். நக்கீரனிடம் அந்த பெண் கொலை செய்யப்பட்டாள் என்பதற்கு ஏகப்பட்ட சாட்சியங்கள் இருக்கிறது. இவர்கள் சொன்ன காதல் கதை பொய், எழுதிய லெட்டர் பொய், நடந்த சம்பவங்கள் பொய், ஆசிரியருக்கும் அந்த பெண்ணுக்கும் இருந்த முரண்பாடுகள் பொய், அனைத்தும் பொய். இன்று வரை முகில் சொன்னது போல 29 சிசிடிவி பதிவுகளில் பல பதிவுகளில் அசைவே இல்லை. அது மட்டுமல்ல, அவளது உடல் எடுத்து சென்ற சாலையில் உள்ள சிசிடிவி பதிவுகளை போலீஸ் அழித்திருக்கிறது. கால் ரெக்கார்டு வாங்கப்படவில்லை. ரவிக்குமார், சாந்தி ஆகியோர் பல போலீஸ் அதிகாரிகளிடமும் பேசியிருக்கிறார்கள். இதில் அதிமுக, திமுக, பாஜக அனைவரும் இருக்கிறார்கள். வீரியத்தை அரசு புரிந்து கொள்ளவில்லை. பார்ப்பவர்கள் மேலெல்லாம் வழக்கு போட்டார்கள். சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து கொண்டு வந்து கலவரத்தில் ஈடுபட்ட 600க்கும் அதிகமான தலித் இளைஞர்கள் மீது வழக்கு போட்டார்கள். எல்லாரையும் மிரட்டினார்கள். அவர்களது வாழ்க்கையை நரகமாக்கினார்கள். அந்த 600 பேரும் ஸ்ரீமதியின் மரணத்திற்கு நியாயம் கேட்டு போராடிய இளம் சிறார்கள். அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அன்று அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். நீங்கள் விளையாடினீர்கள். ஸ்ரீமதியின் மரணத்தை தற்கொலை என்றீர்கள். போஸ்ட்மார்ட்டத்தை தவறாக செய்தீர்கள். ஒரு டாக்டரை வைத்து போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டும் என்கிற ஸ்ரீமதி அம்மாவின் குரல், சங்கர சுப்பு வழக்கறிஞரின் குரல் உயர்நீதிமன்றத்தில் எடுபடாமல் போனது. அதற்கு உச்ச நீதிமன்றத்தில் போய் அதற்கு ஒரு பரிகாரம் தேட வேண்டிய நிலைமை வந்தது. இன்று ட்ரையல் கோர்ட்டு தான் அனைத்தையும் முடிவு செய்யும் என உச்ச நீதிமன்றமே சொல்லிவிட்டது. அந்த நிலையில் இந்த வழக்கு சென்று கொண்டிருக்கிறது. இதை நக்கீரன் விடாது. நக்கீரனின் ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. நாங்கள் இதை தவிர பல ரகசிய ஆதாரங்களை எடுத்து வைத்துள்ளோம். அவை அனைத்தும் கோர்ட்டில் கொடுக்கப்படும். கோர்ட்டில் நடக்கக்கூடிய ட்ரையலில் நாங்கள் ஸ்ரீமதி கொல்லப்பட்டாள் என்பதை உறுதி செய்வோம். இன்று இந்த சிபிசிஐடியுடைய அதிகாரி கோமதி, ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறேன். கீதா என்கிற ஒரு அதிகாரி, அந்த இன்ஸ்பெக்டர், அவர் பிறகு அம்பேத்கர் என்கிற ஒரு உளவுத்துறை இன்ஸ்பெக்டர், இவர்களெல்லாம் சேர்ந்துதான் இதில் நிறைய திருவிளையாடல்கள் செய்தார்கள். நாங்கள் கீதாவை பற்றி பல பதிவுகளில் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதை யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் கள்ளக்குறிச்சி சாராய சாவுகளில் முக்கியமாக தண்டிக்கப்பட்ட இன்ஸ்பெக்டர் அந்த கீதா. ஆக நாங்கள் ஸ்ரீமதி விஷயத்தில் எதை கதறலாக கதறினோமோ அந்த கதறல் அனைத்தும் உண்மை என்பது ஆட்சியாளர்களுக்கு கள்ளக்குறிச்சியில் நடந்த சாராய சாவில் தெரிந்தது. ஸ்ரீமதி சம்பவத்தின் போதே உரிய நடவடிக்கைகளை நேர்மையான முறையில் நல்ல அரசாக இவர்கள் எடுத்திருந்தால் கள்ளக்குறிச்சி சாராய சாவு 65 பேர் இறந்து போகக்கூடிய ஒரு சம்பவமும் நடந்திருக்காது. இந்த ஊரில் ஏதோ ஒன்று தவறாக இருக்கிறது. இந்த ஊர் தமிழகத்திலோ இந்தியாவிலோ இருக்கிற ஒரு ஊராக தெரியவில்லை. இது ஏதோ ஆப்கானிஸ்தான், சொமாலியா போன்ற ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் போலதான் இங்கு இருக்கக்கூடிய போலீசார் இருந்தார்கள் என்று நாங்கள் சொன்னது எங்கு நிரூபணமாயிற்று என்றால், கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள்லாம் கள்ளச்சாராயம் குடித்து இறக்கவில்லை என ஒரு கலெக்டரும் ஒரு எம்எல்ஏவும் ஒரு எஸ்பியும் உட்கார்ந்து சொல்லும் பொழுதுதான் இவர்கள் எப்படியெல்லாம் பொய் சொல்வார்கள் என்பது முதல்வருக்கே தெரிந்தது. அந்த எம்எல்ஏ சொல்கிறார், இப்பொழுது எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்.
ஆனால் அந்த எஸ்பியும் கலெக்டரும் முதல்வராலே மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு எஸ்பி எப்படி மாற்றப்பட்டார் என்றால், அவருக்கு எந்த உத்தரவும் கொடுக்கவில்லை. ஒரு பிரஸ் ரிலீஸ் மூலமாகவே ஒரு எஸ்பி மாற்றப்பட்ட வைபவம் இந்தியாவிலேயே கள்ளக்குறிச்சியில் தான் நடந்திருக்கிறது. ஆகவே ஸ்ரீமதி இறக்கவில்லை. ஸ்ரீமதி உயிரோடு தான் இருக்கிறார். ஸ்ரீமதி அவளுக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்தை ஒவ்வொன்றாக, ஒவ்வொருத்தராக, ஒவ்வொரு அமைப்பாக அவள் பழிவாங்கி கொண்டே இருக்கிறாள். அவளது மரணத்தில் எழுந்த ஓலம் அன்று ஆட்சியாளர்கள் காதுகளில் கேட்கவில்லை. ஆனால் அதைவிட அதிகமான ஒரு ஓலம் உருவாகும் பொழுது ஆட்சியாளர்கள் காதில் கேட்கிறது. அதுவும் ஸ்ரீமதியின் செயல்தான். ஆகவே ஸ்ரீமதி இறக்கவில்லை. அவள் உயிருடன் இருக்கிறாள். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறாள். இது மூட நம்பிக்கை அல்ல, ஒரு செயலின் எதிர்வினை. ஒரு செயல் செய்தால், நீங்கள் நல்லது செய்தால் நல்லது நடக்கும், கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும். ஒரு செயலின் எதிர்வினை எப்படி இருக்கும்? இங்கு தவறு நடக்கிறது, இந்த இடத்தில் தவறு இருக்கிறது. நீங்கள் எத்தனை விளக்கங்கள் கொடுத்தாலும், எத்தனை மந்திரிகள் போய் எத்தனை பேரிடம் சொன்னாலும், எத்தனை போலீஸ் அதிகாரிகள் எத்தனை மீட்டிங் போட்டு எப்படி சொன்னாலும், இங்கு நடக்கக்கூடிய சம்பவம் என்பது அடிப்படையில் தவறு என்பதைத்தான் ஸ்ரீமதியின் மரணம் உணர்த்தியது. ஸ்ரீமதியின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோம். அன்று ஸ்ரீமதியின் மரணம் எந்த தவறை உணர்த்தியதோ அந்த தவறு இன்றும் இருக்கிறது, அது நிதர்சனமாகி இருக்கிறது என்பதை சமீபத்தில் நடந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகள் வெளிப்படுத்தி இருக்கிறது. இதையும் தாண்டி இனிமேலும் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் இந்த அரசமைப்பும் ஸ்ரீமதி விஷயத்தில் தெளிவு பெறாமல் நீங்கள் தொடர்ந்து செய்வீர்களேயானால் அதை நாங்கள் கோர்ட்டில் முறியடிப்போம். ஆனால் நீங்களும் உங்கள் பக்கத்திலிருந்து கொஞ்சம் உங்களுடைய விஷயத்தை யோசியுங்கள். இல்லை என்றால் கள்ளக்குறிச்சி சாராய சாவை விட ஒரு மிகப்பெரிய கொடூரம் ஒன்று கள்ளக்குறிச்சியில் நடக்கும். அப்படிப்பட்ட அரசு எந்திரம்தான் இங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை ஸ்ரீமதியின் 2ஆம் நினைவு நாளில் ஆட்சியாளர்களுக்கு சொல்லி நினைவுபடுத்துவது எனது கடமை என நான் நினைக்கிறேன். நன்றி.